ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். இப்போ எஸ்பி வேலுமணி தரப்போ அல்லது சி வி சண்முகம் தரப்போ அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனையில அவங்களுடைய தீர்வுன்றது ஒரு தற்காலிகமான தீர்வு. ஏன்னா சி வி சண்முகமுடைய நிலைப்பாட்டை என்ன சொல்லல, எஸ்பி வேலுமணி மீண்டும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பக்கம் வந்து நிற்கிறாரு, ஆனா பதவி கொடுக்கல அப்படின்றப்போ பொறுத்திருந்து காலத்திற்கான அவகாசத்துக்காக 2 பேர் காத்திருக்கிறாங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு உள்ள? இந்த கல்வியும் மீனும் காத்திருந்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் அமைச்சர் பதவியும் கொஞ்சம் காத்திருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் அதிமுகவாக இருக்கட்டும், பிற கட்சியாக இருக்கட்டும், ஏன் திமுகவிலிருந்து யாருமே போகலையா? திமுகவிலிருந்து விலகி பிபி துரைசாமி அவர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாஜகவுக்கு போகலையா? கேபி ராமலிங்கம் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் போகலையா? அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உயரிய பதவியில் இருந்தவங்க, அவங்க போகலையா? கட்சி விட்டு போகலையா? நம்பிக்கை வாக்கெடுப்பில் யாராவது எதிராக வாக்களிச்சாங்களா? இல்லை, நம்பிக்கையே இல்லாத போது அதுக்கு எதற்கு ஒரு வாக்கெடுப்பு? ஆனா அவங்க நம்பி இருக்கிறாங்களே. 107 எப்படி 144 ஆச்சு? இது நம்பிக்கை துரோக வாக்கெடுப்பு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நாட்டு மக்கள் எல்லாருமே 107 பேர் தான் தாவேகாவுக்குன்னு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்கு வழங்கி இருக்கிறாங்க. 144 எப்படி இதாச்சு? இந்த போன 25 பேரும் எங்களுக்கு அமைச்சர் பதவி தருவீர்களா என்று எழுத்துப்பூர்வமாக அவர்களிடம் வாக்கு வாங்கிட்டு ஹியர்சே எவிடன்ஸ் நாட் அட்மிசபிள், நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது எடுபடாது. ஆகவே நாங்கள் இந்த 25 பேரும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிப்பதற்கு என்னது என்ன பரிகாரம்? இல்லைங்க சார், நான் கேட்கறது, ஒரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக கட்சியை தன்னுடைய ஹோல்டில் வச்சிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். இன்னொரு பக்கம் இவர்களெல்லாம் இப்படி செய்வார்களா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும் பொழுது, ஏன்னா துரைக்கண்ணா சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே கட்சியினுடைய இடதுகரம் வலதுகரமாக பார்க்கப்பட்ட எஸ்பி வேலுமணி தங்கமணி இன்னைக்கு இபிஎஸ்க்கு எதிராக நிற்கிறாரு. சட்ட போராட்டத்தில் பெருமளவு வெற்றி வாங்கி கொடுத்த சி வி சண்முகம் இன்னைக்கு இபிஎஸ்க்கு எதிராக நின்று இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இந்த செயலை அதிமுக பொதுச் செயலாளர் பார்த்துருப்பார்ல, இப்போ அவரு என்ன நடக்குதுன்னு சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற சுச்சுவேஷன் இவங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ 2 இடத்துட்ட நெக் டு நெக் ஃபைட் இருக்குது, அது ஒரு பனிப்போரா தானே மாறி இருக்குது. இப்போ அப்படிதானே புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. இந்த வெயில் அடிக்கிற காலத்தில் எங்க பனிப்போர் நடக்கும்? ஒரு போரும் கிடையாது, அது பதவி போர். ஏன்னா நீங்க தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீங்க. இல்லை சார், நான் ஐயா ஔவை நடராஜன் அவர்களிடம் பரிசு பெற்ற காலத்திலிருந்து தமிழை நேசிக்கிறவன். பதவிக்காக அல்ல, இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுக்காக, தமிழுக்காக. ஆகவே பனிப்போர் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை, இது பதவி போர். தாவேகாவில் இருப்பவர்கள் எல்லோரும் பிற கட்சியில் இருந்து பதவி கிடைக்குமேயானால் போவாங்க. நம்முடைய மரியாதைக்குரிய துரைக்கண்ணா சார் என்ன சொல்றாங்க? 77 தேர்தல், 80 நாடாளுமன்ற தேர்தல், தோத்து போயிட்டார் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். என்ன பண்ணாங்க? எல்லாரும் திமுகவுக்கு போயிட்டாங்க. இருந்த ஒரே ஒருவர் நாவுக்கரசர் ஐயா காளிமுத்து அவர்கள். அடுத்து எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச வரலையா? ஆகவே இங்க என்ன தேவை அப்படின்னா, கட்டுக்கட்டாக பணம் தேவை நமக்கு. அது எப்படி வரும்? முதலீடு இல்லாமல் அரசியலில் மட்டும்தான் வரும். ஆகவே அதில் நம்ம மந்திரி பதவியா இருக்கலாம். ஏன் திமுக 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லையா? சார் உங்களுக்கு தெரியாது கிடையாது, தமிழ்நாட்டினுடைய அரசியலில் நுட்பமா ஒரே ஒரு கேள்வி. இப்ப கேக்குறேன், நீங்க பேசும்போது இதிலிருந்து நான் அடுத்ததுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் இந்த தளத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஐயோ இவர் அங்க போக போகிறார், இவர் இங்க போக போகிறார், இவர் திரும்பி வந்து விட்டார்கள், இவர்கள் எங்கே போவார்கள் அப்படிலாம் கேட்கறீங்கல்ல. இவர்கள் எல்லோருமே புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அரசியல்வாதிகளா? சொல்லுங்க. அந்த கேள்வியே நான் கேட்கல சார். நான் கேட்கிறது என்னன்னா, சட்ட ரீதியிலான போராட்டத்தை நடத்தி வெற்றி வாங்கி கொடுத்த சி வி சண்முகம் எல்லா காலங்களிலும் தன்னோடு உறுதுணையாக இருந்து தனக்கு பக்கபலமாக இருந்த எஸ்பி வேலுமணி தங்கமணி
அவங்க 3 பேருமே இன்னைக்கு எகெயின்ஸ்ட் இபிஎஸ் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ இது அவரும் பார்த்துட்டாரு, இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எந்த விதமான பதவியும் இல்லைன்னு எடுத்து வெளியில வச்சுட்டாரு இல்லையா? அப்ப ரெண்டும் கிளாஷ் ஆயிட்டு இருக்கு இல்லையா சார்? இது எப்போ வேணா அடுத்த கட்டத்தில் வெடிக்கும் இல்லையா? நான் சில விஷயங்களை பேசாமல் இருப்பதை நான் இப்பொழுது கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாருக்குமே இல்ல எனக்கு மட்டுமே. இப்ப இந்த அக்னிசார் நிலைப்பாடு தான் எல்லாரும் எடுத்திருக்காங்க அதிமுக. இல்ல நீங்க இந்த வாசகத்தை 2 தடவை சொல்லிட்டீங்க. சட்ட போராட்டங்களில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி. அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், பெரிய உயர் பதவியில் இருந்திருக்கிறார். இந்திய திருநாட்டில் மத்திய நாடாளுமன்ற அமைச்சரவையில் பங்கேற்கிறாரா இல்லையா என்பது வேற. ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் திமுக ஆட்சியில் அந்த திட்டத்தினுடைய பெயர்களை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு உச்சநீதிமன்றத்தால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட சொன்னது யார்? அந்த 10 லட்சம் ரூபாயை கட்டியது கட்சியா மனுதாரரா? கட்சியா? என்ன சார் இது? எல்லாத்திலும் வெற்றி பெற்றாங்க, சட்டத்தில் போராட்டம் நடத்தினார்ன்றீங்க. கூட இருந்திருக்க தமிழ்நாட்டில் இல்ல சார், இந்த 52 இருந்து அந்த இன்று வரை யதார்த்தம் ஒரு தண்டத்தொகை 10 லட்சம் ரூபாய் கட்டியது அதிமுக யாருக்காக? சார் நான் கேக்குறது சார் 2017 இருந்து அதெல்லாம் மறந்துறீங்களா சார்? சோதனை காலகட்டத்திலே கூட இருந்திருக்காரு சார். எல்லா சோதனை காலகட்டத்திலே சிவி சண்முகம் தங்கமணியும் இப்ப மட்டும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பூந்தோட்ட காலமா இது? இப்ப மட்டும் ஏன் ஓடுறீங்க? நம்மால் 10 வருஷம் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. சேர்மன், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், ஒன்றிய செயலாளர் எல்லாரும் போறாங்க. ஒரு அழுக்கு கரவேட்டி கட்டி கொண்டு இந்த கட்சிக்காக உழைக்கிறவ யாராவது போயிருக்காங்களா? அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து அவ்வளவு பேர் போயிருக்காங்களே சார், கமலக்கண்ணன் தலைமையில். சார் நான் கேட்குறது அப்பார்ட் ஃப்ரம் த டிபேட், நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்க சார், இந்த ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கு இல்லைங்க சார், இப்போதைக்கு தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்குதா, அல்லது 2 பேரும் அவங்களுடைய சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இன்னொரு கட்டத்தை நோக்கி அது நகருமா? அது அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரம். இல்ல அரசியல் பொதுச் செயலாளர் அந்த முடிவை எடுப்பார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தேவையான இத்தனை முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்களே, பத்திரிகையாளர் சந்திக்காத முதலமைச்சர் இன்னைக்கு தான் நம்ம ஒரு பெரும் தவத்தோடு நாம் பார்க்கிறோம். டெல்லிக்கு போனாங்களே, 10 நிமிடங்கள் தான் பிரதமர் பேசினாங்களே, ஏன் அந்த 10 நிமிஷம் என்ன பேசணுங்கன்னு சொல்லி டெல்லியிலேயாவது சொல்லலாம்ல? குறைந்த மணி நேரமே பார்த்திருக்கிறார். இவ்வளவு தமிழ்நாட்டில் நிர்வாக பிரச்சனை, அதுக்குள்ளாம் போக வேண்டாம். ஆனால் அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி திமுக என்ன பாணியை 5 வருஷம் காட்டி அரசாங்கத்தை ஓட்டுனாங்களோ அந்த பாணியை தான் தாவேகாவும் பின்பற்றப்பட போகுதோ? அப்போ இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு விவசாயியை நாட்டில் முதலமைச்சராக்கினால் நாடு விவசாயி நல்லா இருக்கும். ஒரு தொழிலதிபரை நாட்டில் முதலமைச்சராக்கினார் இந்த நாடு தொழில் ரீதியாக முன்னேறும். அக்னி சார் எனக்கு புரியுது. ஆனா தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி அதனுடைய கட்டமைப்புக்குள்ளிருந்து பார்க்கிறப்போ அடுத்து ஆட்சிக்கு வரணும்ன்ற போராட்டம் இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய தலைவர்கள் மட்டும் தாவேகாவுக்குள்ள போகிறதும் திமுகவினுடைய தலைவர்கள் யாரும் தாவேகாவுக்குள்ள போகாம இருக்கிறதும் முக்கியமான டிபேட் தானே சார்? திமுகவில் யாருமே தாவேகாவுக்கு போகலையா? முக்கியமான ஆளுமைகள் யார் சார்? முக்கியமானதா? நீங்க முக்கியமானதுன்னு எப்படி சொல்றீங்க? அதைத்தான் நான் முன்னாடியே பதில் சொன்னேன். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் 5 ஆண்டுகளுக்கு மேல் நம்மால் ஆட்சியில் இல்லை என்றால் நம்மளால் அடுத்த எதிர்காலத்தில் வாழ முடியாது போயிருமோ? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றது. எனக்கு 1000 விமர்சனங்களை நான் வைக்கலாம், ஆனால் அவர் தோல்வியுற்றது உள்ளபடியே எனக்கு வருத்தத்தை தருகிறது. இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசிய 3 சிங்கங்கள், ஒன்று தமிழ்நாட்டிலிருந்து திமுகவின் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியுற்றார். மேற்கு வங்காளத்தில் சிங்கமென கர்ஜிக்கக்கூடிய ஒரு பெண்மணி தோத்துட்டாங்க, மம்தா பானர்ஜி அம்மா. 3 பேர் திரு பினராயி விஜயன். நான் கேக்குற கேள்வி, நான் என்ன கேக்குறேன்னா அதிமுக நாட்டுல வளர்ச்சிக்காக பாடுபட்ட திராவிட இயக்கங்கள் எல்லாம் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்களா? இல்லை. நான் அந்த புள்ளிக்கே போகல சார்.
ஒரு முக்கியமான கட்சி அதனுடைய கேடர்ஸை இழந்துட்டு வருதா? இழக்கல. தாவேக்க ரோல் பண்றதா? யாரு ரோல் பண்றது? 1,35,00,000 இழக்கல. அதிமுக மட்டும் 1,04,00,000 இழக்கல. அதிமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார், இழக்கவில்லை. சேலத்தில் எல்லா தொகுதிகளிலும் மாண்புமிகு முன்னாள் கூட்டுறவுத்துறையினுடைய தலைவராக இருந்த திரு இளங்கோவன் அண்ணன் அவர்கள் எல்லா தொகுதியிலும் வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறார். ஆனால் அவர் அமைச்சராக இல்லை, இருந்ததில்லை. ஆனால் அமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் புதுக்கோட்டையில 6 தொகுதி 6லயும் வெற்றி பெற்றுட்டீங்களா? விழுப்புரத்துல எல்லா தொகுதி வெற்றி பெற்றுட்டீங்களா? கோயம்புத்தூர்ல விழுப்புரத்துக்குள்ள தாவேக்கா உள்ளே போக முடியல. கோயம்புத்தூர்ல விழுப்புரத்துக்குள்ள தாவேக்க உள்ள போக முடியல. அந்த பெல்ட்டே சொல்றாங்க. விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்தவர் தாவேக்குள்ள போக முயற்சி செய்கிறார் இல்லையா? இதுதான் அரசியல். ரொம்ப வலுவான கட்டமைப்பு, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, இதைத்தான் மக்களுடைய கருத்தா பதிஞ்சிருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ப இருந்து அரசியல் களத்தில் இருக்கிறவர். அவரை ஒதுக்கிவிட்டு ஆப்ரேஷன் லீஃபு அல்லது இது அது எல்லாம் போட்டு ஏதாவது இந்த டுபாக்கூர் அரசியல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஆக்கப்பூர்வமான அரசியல், வளர்ச்சி திட்டங்களுக்கான அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் கவர்ச்சி திட்டத்தை ஏத்துக்கறல. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு 65% வாக்குகள் போட்டிருக்கிறாங்க. 35% தான் தாவேக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 35 பெரும்பான்மை இல்லாத மைனாரிட்டி அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் 7 நிமிஷம் பார்த்து அந்த 7 நிமிஷத்துல இவர் பேசிய வார்த்தைகளே 4 வார்த்தைகள் தான். பிரதமரே மிரண்டு போய் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி என்றால் இவரை பார்த்து இந்த நாட்டில் என்ன நலத்திட்டங்களை செய்வார்கள் என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள். இங்கு இது ஒரு நிறுவனம் கிடையாது, மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற ஒரு பணி அரசியல் கட்சி என்பது. ஆகவே எதிர்காலம் என்பது தாவேக்காவுக்கு எதிர்காலம் இருக்கான்னு முதல்ல கேளுங்க. முதல்ல பெரும்பான்மை வரட்டும், அப்புறம் எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிர்காலம் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. அது கம்பெனியா மாறாதது வரைக்கும் எல்லோருக்கும் வளம்தான்.